ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராः ஸ்ரயங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न भूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिस्तदातुः ओम शांति शांति शांति. முண்டகோபனிஷத்தினுடைய இரண்டாவது முண்டகம், இரண்டாவது கண்டம், 9வது மந்திரம். அந்த மந்திரத்திலே எவரொருவர் காரண காரியமாக சத்தியம் மித்தியாவாக உள்ள பரம்பிரம்மத்தை பிழையின்றி கண்டாரோ பராவரே திருஷ்டேகே தஸ்மின், அவருக்கு ஹிருதய கிரந்தி என்று சொல்லக்கூடிய இதய முடிச்சுகள் அவிழ்கின்றன. அனைத்து சர்வ சம்சயங்கள், ஐயங்களும் சந்தேகங்களும் திரிவுகளும் சிதைந்து தேய்கின்றன. சித்தியந்தே அவருடைய அஸ்ய கர்மாணி, மூவித கர்மங்கள், சஞ்சிதம், பிராரப்தம் மற்றும் ஆகாமியம் ஆகிய மூன்றும் ஷீயந்தே தேய்ந்து மறைகின்றன என்று 3 வாக்குறுதிகளை இந்த மந்திரம் நமக்கு கொடுக்கிறது. இந்த மூன்றுமே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. மோட்சம் என்றால் விடுதலை, கட்டுத்தலை நீங்குதல், பந்த விமோசனம், அசம்சாரித்துவம். மோட்சம் என்பதை மக்கள் இறந்த பிறகு மேலுலகம் செல்லுதல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மோட்சம் என்பது விடுதலை, எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை. ஏன் நம்ம மேலுலகம் சென்றால் அது மோட்சம்னு சொல்லக்கூடாது என்றால், அது விடுதலை அல்ல. பூமியில் வாழ்வதற்கு பதிலாக இன்னொரு பூமியில் நம்ம வாழ்கிறோம். இந்த பூமியில் சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம், அங்கே கஷ்டங்கள் இருக்காது, சுகம் மட்டுமே இருக்கும். சுகம் மட்டுமே இருந்தாலும் அதில் தாரதமியம் இருக்கும். ஒரு தியேட்டரில் போனால் டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்க. குறைவான டிக்கெட் வாங்கினவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கும். அதிகமாக காசு கொடுத்தவங்களுக்கு பால்கனியோ பின்னாடியோ அவங்களுக்காக தனி சீட் கொடுப்பாங்க. இப்படி புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொர்க்கலோகத்திலும் கூட பாகுபாடுகள், சொர்க்கலோகத்திலும் பல நிலைகள் இருக்கின்றன. உயர்ந்த நிலை, மத்திய நிலை, கீழ்நிலை எல்லாம் இருக்கிறது. அதனால் மோட்சம் என்பது பூமியை விட்டு வானுலகம் செல்வது மோட்சம் அல்ல. இது உலகத்தில் இருக்கக்கூடிய 99% மக்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க. அவ்வாறு தான் எல்லா மதங்களும் சொல்லித் தருகின்றன. மற்ற மதங்கள் மட்டும் இல்லை, இந்து மதத்தில் இருக்கின்ற நிறைய இந்த வைதிகர்களும் கூட இப்படி தான் நினைக்கிறாங்க. இதுவரைக்கும் யாருக்குமே மோட்சம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். வேதம் தான் மோட்சத்தை பற்றி பேசுகிறது. அதுதான் இங்கே மோட்சம். இங்கே மோட்சம்ன்ற வார்த்தையை காணுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மோட்சங்கிற வார்த்தையை நம்ம ஆச்சாரியர் தான் அது கொடுக்க முடியும். மோட்சம் என்பது விடுதலை. அந்த 3 வகையான விடுதலைகளை இங்கே நம்ம சொல்கிறோம். இந்த 3ம் இல்லாதவன் நிலை எப்படி இருக்கும்? இந்த 3ம் இல்லாதவனுக்கு உடம்பு இருக்காது, சரீரம் இருக்காது. இப்போ சரீரம் இல்லைன்னா அவன் என்ன ஆவான்? அவன் இல்லாமல் போயிடுவானே. ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த உடம்போடு இருந்து தான் பழக்கம். சொர்க்கத்துக்கு போனால் அந்த உடம்பு இருக்கிறதுனால நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறது. உடம்பும் எடுத்துருவாங்க, கர்மங்களும் இல்லை, சந்தேகங்களும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போக வேண்டியதில்லை. கர்மங்களும் இல்லாதனால நமக்கு பாவ புண்ணியமும் நமக்கு கிடையாது. நமக்கு அறியாமையும் போய்விட்டது, காமமும் போய்விட்டது, மற்றும் கர்மமும் போய்விட்டது என்று நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கின பிறகு என்ன தான் இருக்கும்? அப்புறம் சூன்யம் தானே இருக்கும்? அல்ல, ஆத்மா அல்லது பிரம்மம் இருக்கும். அது ஏற்கனவே உன்னிடம் இருப்பது தான். அந்த பிரம்மத்தை, ஆத்மா, உன்னுடைய தன்மையை இவையெல்லாம் மூடிக்கொண்டிருந்தன. இந்த மூடிக்கொண்டிருந்த மூடி திறந்த உடனே உன்னுடைய சுரூபம் உனக்கே தெரிய ஆரம்பிக்கிறது. சார், அப்படி தெரிஞ்சதுன்னா எனக்கு என்ன லாபம்? அப்படின்னு என்ன லாபம்னா, நீ எந்த சொர்க்கலோகம் செல்ல விரும்புகிறாயோ, எந்தெந்த உலகமெல்லாம் பார்க்க விரும்புகிறாயோ, அந்த சொர்க்கலோகங்களை எல்லாம் சிருஷ்டித்த கடவுளாகவே நீ இருக்கிறாய்.
இப்போ கடவுள் எவ்வளோ சுகத்தில் இருப்பாருன்னு நினச்சிப்பார். அப்போ உனக்கும் அந்த சுகம் இருக்கும் இல்லையா அப்படின்னு. சரி, நான் அப்படி ஆகும்பொழுது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. உடம்பில் இருந்து கொண்டு மனதில் இருந்து கொண்டு எப்படி கடவுள் இருப்பார்னு கேட்டோம்னா, நீ உடம்பளவும் மன அளவு தான் அதை யோசிக்க முடியும். உடம்பும் மனமும் இல்லாத கடவுள் எப்படி இருப்பார் என்று உனக்கு எப்படி நான் விளக்க முடியும்? இருந்தாலும் ஒரு ஓமையை நமக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. மரத்தால் செய்த பெரிய யானையை பார்த்து குழந்தை பயந்தது. அப்பா அந்த குழந்தை கிட்ட போய் வச்சு இது வந்து மரம் என்று சொல்லிக் கொடுக்குறார். பார், துதிக்கை மரம், அதனுடைய உடம்பு மரம், கால் மரம், தந்தம் மரம், கண்கள் மரம் அப்படின்னு ஏதாவது தட்டி தட்டி காட்டுறாரு. இப்போ அந்த குழந்தை சொல்லுது எல்லாமே மரம் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் யானையாக இருந்தது இப்போ வந்து எல்லாம் மரமாயிடுச்சு. யானை நீங்கிய உடனே மரம் என்பது தோன்றிய உடனே இந்த யானை குறித்த பயம் நீங்கிய பிறகு அந்த குழந்தை மிக தைரியமாக மிக விருப்பத்தோடு அந்த யானை மேலே உட்காந்து விளையாட ஆரம்பிக்குது. என்னை ஏற்றி உட்காருங்கன்னு சொல்லு. இஷ்டம் போல் அதனோட வாய்க்குள்ளே கைவிடுது, கால்களை பிடிச்சி தழுவுது, வாலை பிடிச்சி இழுக்குது, துதிக்கையிலெல்லாம் உட்காந்துக்குது, இப்படியெல்லாம் செய்யுது. அவ்வாறு நீ இந்த பரம்பொருளை பற்றிய ஞானத்தை நீ தெரிந்து கொண்டால் இந்த துன்பங்களிலெல்லாம் நீங்கி பயம் நீங்கிய அந்த குழந்தை, அந்த பயம் நீங்கிய நிலைக்கு பேர் அபயம். அபயம்தான் மோட்சம். அபய நிலையில் அந்த குழந்தை என்ன செய்து எந்த ஒன்று அச்சுறுத்தியதோ அந்த பொருளையாவது விளையாட ஆரம்பிக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஞானி என்ன செய்வான், எந்த ஒரு உலகம் எல்லாருக்கும் பயமுறுத்துகிறதோ, நோய் பயம், உடல் பயம், மரண பயம், மூப்பு பயம், அப்புறம் திருடர்கள் பயம், என்னென்னவோ பயங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, அத்தனை பயமும் ஒன்றாக நீங்கிவிற பிறகு அந்த குழந்தை எப்படி அந்த யானையை வந்து மிக சந்தோஷமாக விரும்பி விளையாடுகிறதோ, அதே போல் இந்த ஞானம் பெற்றவுடன் நீ இதே உலகத்தில் அச்சமின்றி அனுபவிக்கலாம். இந்த உலகம் உனக்கு வந்து விளையாட்டு பொருளாக இருக்கும். இங்கு உன்னை பயமுறுத்துவதற்கு எந்த மனிதனுக்கும் தகுதி இருக்காது. எந்த ராஜாவும் உன்னை வந்து பயமுறுத்த முடியாது, எந்த முரடனும் பயன்படுத்த முடியாது, எந்த திருடனும் பயன்படுத்த முடியாது, எந்த நோயும் உன்னை பயன்படுத்த முடியாது. அந்த நிலையில் இருக்கும்போது தான் அது பேர் அபயம், பயமற்ற நிலை. அதுதான் மோட்சம். இது இந்திரனுக்கும் கிடைக்காது, பிரகஸ்பதிக்கும் கிடைக்காது, தேவர்களுக்கும் கிடைக்காது. அவங்களுக்கும் பயம் இருக்கிறது, அவங்களுக்கும் இன்னொருத்தரும் மேலே பயம் இருக்கிறது. அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி, வாயு கிட்ட வந்து அக்னியுடைய சக்தி கிடையாது. அக்னி கிட்ட இருக்கக்கூடியது தண்ணீருடைய சக்தி, ஆபக என்று சொல்லக்கூடிய வர்ணனுடைய சக்தி அவனுக்கு கிடைக்காது. அப்போ பிருத்திவிக்கு இருக்கக்கூடிய சக்தியை வந்து வாயுவால் பெற முடியாது. அவங்களுக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் தான் செய்ய முடியும்பாங்க. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் தேவர்களுக்கு கூட இருக்கிறது. அவங்களுக்கு கூட ஒன்றை பார்த்து இன்னொன்று பயம் இருக்கிறது. இன்னொன்று இருப்பதனால் அவர்களுக்கு பயம் இருப்பதனால் ஆத்மாவை அறிந்தவனுக்கு தன்னை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று அறிந்தவனுக்கு அவனுக்கு பயம் என்பதே இல்லை. அதன் பிறகு இந்த உலகத்திலே அவன் அச்சமின்றி நடக்கிறான். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே என்று சொன்னார். அஞ்சுவது ஒன்றில்லை, அஞ்ச வருவதும் ஒன்று இல்லை அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்கிறார். இனிமேல் நான் அஞ்சுவதற்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் ஏதாவது வந்து அஞ்சுவேன்னா அதுவும் கிடையாதுங்கிறார். எதிர்கால அச்சமும் இல்லாதவன் இருக்கிறது அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அவர்களை எந்த நிலைன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பூமியிலேயே நம்மளை மாதிரியே ஓட்டாண்டிகளாக வாழ்ந்து கொண்டு வயோதிகளாக தான் வாழ்ந்தாங்க. பாரதியாராவது இளைஞனாக இருந்தார், அவர் ஏழ்மையில் இருந்தார். அப்பர் சுவாமிகள் ஏழ்மையில் மட்டுமில்லை, வயோதிகராக இருந்தார். இருந்தாலும் ஆனந்தமாக இருந்தார். இந்த உலகத்தை அவர் வந்து மிக 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 அனுபவபூர்வமாக ஆனந்தபூர்வமாக அனுபவித்து கொண்டிருந்தார். அதுதான் மோட்சம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இறந்த பிறகு உனக்கு உடல் நீங்கிவிடும், மனம் நீங்கிவிடும், நீ பிரம்மமாகி இருப்பாய். அப்போ அந்த பிரம்மம் என்ன பண்ணும்? இப்போ இந்த பிரம்மம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அதை தான் நீயும் பண்ணுவேன். அப்போ ரெண்டு பிரம்மம் இருக்குன்னா ரெண்டு பிரம்மம் இருக்காது, அந்த பிரம்மமாக நீயே இருப்பாய். ஓ, நான் பிரம்மம் ஆவன்னா இல்லை, நீயும் இப்பொழுதும் அதே பிரம்மம் தான். அந்த பிரம்மத்தில் நீ தவறான புரிதலால் உன்னை மனிதன் என்று நினைத்து கொண்டு பிரம்மஸ்வரூபத்தை இழந்து நிற்கிறாய் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த 3 சொற்களை பார்ப்போம். நம்ம ஹிருதய கிரந்தி என்பது என்ன?
கிரந்தி என்றால் முடிச்சு, நாட் இப்படி போடுறாங்க. நம்ம வந்து க்ளோ நாட், இப்போ முடிச்சு இப்படி போய் இப்படி போகும், இன்னொன்று வந்து இப்படி வந்து இப்படி போகும், இது இந்த சுழட்டி இப்படி போகும், இது வந்து இப்படி சுழட்டி இப்படி போகும். இப்படி ஒரு 3 முடிச்சுகள் நம்ம போடுறோம். முடிச்சுன்னு சொன்னாலே 2 இழை இருக்கணும். இது 2ஐயும் சேர்த்தா நம்ம முடி போட முடியும். அப்போ கிரந்தி என்று சொன்னால் ஏதோ 2 இருக்கணும் இல்லையா? அந்த 2 வந்து ஒன்று வந்து சித்து, இன்னொன்று வந்து ஜடம். சித்தையும் ஜடத்தையும் முடிச்சு போடுவது அது பேர் சித் ஜட கிரந்தி என்று பெயர். இந்த சித்து ஜட கிரந்தி என்பது என்ன அப்படின்னா, அந்த 3 முடிச்சுகள், சித் என்பது அறிவையும் ஜடம் என்பது அறிவற்றதையும் ஒன்றாக சேர்த்து வைத்தல். இங்கே எங்கே 2 பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 கிளாஸுக்கு முன்னாடி நான் என்பதை பற்றி நான் பேசினேன். அதில் 2 அறிவு பொருள்கள் கலந்திருக்கின்றன. அரிசியில் கல் கலந்துருக்கலாம், கருப்பு கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அரிசி மாதிரியே வேறு ஒரு பொருள் இருந்ததுன்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ரவையோடு சர்க்கரை கலந்துருந்தால் 2ம் வெள்ளையாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் ஒரே தன்மையில் இருக்கக்கூடிய 2 அறிவு பொருள்கள் இதில் இருக்கிறது. ஒரு அறிவு பொருள் உண்மையான அறிவு, சொரூப அறிவு, இன்னொன்று பிரதிபலிப்பு அறிவு. அப்போ ஒரு சித் இருக்கிறது, அது வந்து சொரூபம், இன்னொன்று சித் அபாசம், அதான் சிதாபாசம் அப்படிங்கிறோம். இந்த சித் என்பது ஆத்மா. உங்கள் கிட்டே இப்போ இருக்கக்கூடிய நான் என்று நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நானுன்னு சொல்லும்போது உங்கள் ஆத்மாவை தான் சொல்லுகிறீர்கள். கூடவே உங்கள் மார்பை கையால் தொட்டு சொல்லும் பொழுது உடம்பையும் சேர்த்து தான் சொல்கிறீங்க. ஆத்மாவை மட்டும் நீங்கள் சொல்லியிருந்தோம்னா அது வந்து சரியான அறிவு. ஆனால் அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆத்மாவை நம்ம வந்து கை தொட்டு எப்படி சொல்ல முடியும்? ஆத்மா நான் இருக்கிறேன்னு ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதனால் அது சொல்லாது. ஆனால் சொல்வதும் சொல்லாமல் இருப்பது யார் என்றால் சிதாபாசன் தான். இந்த ஆத்மாவே மனம் என்கின்ற, நம்மக்கிட்ட மனம்னு ஒன்று இருக்குது. அந்த மனதில் ஆத்மா படும் பொழுது மனதிலும் ஒரு ஆத்மா உண்டாகிறது. ஏற்கனவே ஒரு ஆத்மா இருக்கிறது. அது மனம் என்பதில் பிரதிபலிக்கும் பொழுது இன்னொரு ஆத்மா உண்டாகுது. கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களைப் போலவே ஒரு தோற்றம் ஏற்படுவது போல ஆத்மாவினுடைய அறிவு சித்து, மனம் என்கின்ற ஜடம், இது ஜடம். இந்த களிமண் பானை போல தான் உங்கள் மனமும் கூட. ராத்திரி தூங்கும்போது உங்கள் மனம் ஜடமாக தான் இருக்குது, உடம்பும் ஜடமாக தான் இருக்குது. ஜடம் போன்ற மனசு பகலில் நமக்கு அறிவாக இருந்து கண் வழியாகவும் காது வழியாகவும் எல்லாவற்றையும் செய்வதாகவும் இருக்கிறது அந்த மனம். அந்த ஜடத்திற்கு இந்த ஆத்மா தான் அறிவை தருகிறது. இந்த பிரதிபலிப்பு அது பட்ட உடனே இந்த மனம் சுயமாக ஒரு அறிவு இருப்பது போல அது ஆகிவிடுகிறது. அந்த அறிவு அதனுடைய சொந்த அறிவில் பிரதிபலிப்பு அறிவு. சூரியனுடைய ஒளி சொந்தமான ஒளி, சந்திரன் ஒளி சூரியனுடைய ஒளி பிரதிபலிப்பினால் கிடைக்கின்ற ஆபாசம் அல்லது சூர்யாபாசம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ ஆத்மாவும் உங்ககிட்ட இருக்குது நான் என்பதில். அதனுடைய பிரதிபலுக்காக சிதாபாசனம் இருக்கிறது. இந்த ஆத்மா எதையும் தீண்டாமல் இருக்குது. சூரியன் எதாவது தீண்டுதா? இல்லை. ஆனால் பூமியில் லைட்டு படும்போது, சூரிய வெளிச்சம் படும்போது அது எல்லாவற்றிலும் சம்மந்தப்படுகிறது. அப்போது இந்த சிதாபாசனம் என்ற இந்த ஆத்மா மனம் மீது படுவதனால் எங்கே அந்த சிதாபாசம் இப்போ இருக்குது? மனதில் தான் இருக்கிறது. இந்த ஆத்மா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மனசில் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா? இந்த ஆத்மா எங்கே இருக்குது? எங்கேயும் இருக்கிறது. ஆனால் உங்கள் மனதில் படும் பொழுது சிதாபாசனாக தோன்றி மனதில் ஒட்டி கொண்டிருக்கிறது இல்லையா? இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆத்மா எங்கும் இருப்பது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஆத்மா தான். ஆனால் ஒரே ஆத்மா ஒவ்வொருத்தருடைய மனசிலும் படும்பொழுது அந்த ஆத்மாவே ஒரு ஜெராக்ஸ் காப்பியை உண்டாக்கிடுது. அது பேர் தான் சிதாபாசன். அதுக்கும் அறிவு இருக்கிறது, ஆத்மா போலவே அதுவும் அறிவு இருக்கிறது. அப்போ இந்த சிதாபாசன் எதில் இருக்குது? இப்போ ஜடத்தில் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜடம்னு தான் சொல்லணும். இது வந்து சித்துன்னு சொல்கிறோம். இந்த 2ஐயும் சேர்த்து வச்சுருக்கிறது தான் நம்முடைய நான். இது பேர் சித் ஜட கிரந்தி.
இந்த சித்கட கிரந்தினால் என்னென்னலாம் முடி போட்டிருக்குது. அப்போ ஆத்மாவினுடையது மனம் என்று சொல்லக்கூடியதோ எப்படி முடி போட்டுச்சு? ஆத்மா எதையும் தீண்டாமல் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஆகாயம் போன்றது. ஆகாயம் போன்று எங்கும் இருக்கின்ற ஆத்மா பரமாத்மா, அது பிரம்மம், கடவுள். அந்த கடவுள் இங்குமெல்லாம் நமக்கு ஆத்மாவாக நம்மை சுற்றிலும் இருக்கிறார். இந்த ஆகாய வெளியிலே இருக்கிறார், இந்த பொருள்களில் இருக்கிறார், என் உடம்பிலும் இருக்கிறார். ஆகாயம்னா எனக்கு வாய்க்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு இல்லையா, காதுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கிறது, வயிற்றுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கிறது. இடம் எங்கே இருக்குதுன்னா அந்த ஆகாயம்தான். அப்போ இடமாக இருப்பதே பிரம்மம் ஆத்மா என்று சொன்னால், இடம் எங்கே இருக்குதுன்னா அங்கெல்லாம் ஆத்மா இருக்கும். அப்போ இடம் இல்லாத இடம் சொல்லுங்கள், இடம் இல்லாத இடமே கிடையாது. ஆத்மா இல்லாத இடம் இல்லை. ஆத்மா ஒன்று தான், ஒரே ஒரு ஆத்மா. ஆனால் உடம்புதோறும் அது பிரதிபலிக்கும் பொழுது இன்னொரு ஆத்மா உண்டாகிறது. அந்த ஆத்மா டூன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேர் சிதாபாசன் அப்படின்னு பேர். சிதாபாசன் சரியாக போச்சுன்னா அது பேர் ஜீவன்னு பேர். இப்போ சிதாபாசன் யார்? ஜீவன். ஏன் இதுக்கு ஜீவன் சொல்கிறாங்கன்னா, வெறும் வந்து ஆத்மா பிரதிபலிப்பாக இருந்தால் நம்ம விட்டுடலாம். அது மனம் உடம்போடும் சேர்ந்து தானே இருக்குது. மனதில் பிரதிபலிக்கிறதுனால மனதின் தன்மையெல்லாம் அந்த சிதாபாசனுக்கு கிடைக்குமா? இல்லை. மனம் எதோட சம்மந்தப்பட்டிருக்குது? உடம்போட சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ உடம்பின் தன்மையெல்லாம் மனசுக்கு படும், மனசின் தன்மையெல்லாம் சிதாபாசனுக்கு படும். அப்போ சிதாபாசனுங்கிற நான் என்ன ஆவான்? ஆத்மாங்கிற நான் ஒருத்தர் இருக்கிறான். இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த டிவிஷன் நம்ம அப்படியே வச்சுட்ருப்போம். இது ஆத்மா நான், இது சிதாபாசனான். இவனுடைய தன்மை கம்பேர் பண்ணி பாருங்கள். இவன் யார்? எல்லாருக்கும் பொது. இந்த உடம்புல எனக்கு வலிக்குது, அந்த உடம்பு வலிக்குது, இந்த மனசு துன்பப்படுதுன்னு அது சொல்லுமா? சொல்லாது. அது எதையும் சொந்தம் கொள்ளாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறதுனால, தேவர்களுக்கும் அதுதான் ஆத்மா, இறந்தவர்களுக்கும் அதுதான் ஆத்மா, இங்கே வாழ்கின்றவர்களுக்கும் அதுதான் ஆத்மா, இனி பிறக்கப்பவர்களும் அதுதான் ஆத்மா, செடிகளுக்கும் அதுதான் ஆத்மா. அதனால் எதை குறித்து அது வருத்தப்படும்? எல்லாவற்றையும் அது அனுமதிக்கிறது. அதனால் அது பேர் அனுமந்தா அப்படின்னு பேர். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் அனுமந்தா. இந்த அனுமந்தாங்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியும். அனுமன். அவர் எல்லாத்தையும் அனுமதிப்பார். அவர் முன்னிலையில் ராம்னு சொல்லிட்டா அனுமதிச்சுடுவார். அனுமந்தா என்று சொல்லக்கூடியது அனைத்தையும் அனுமதிக்கிறது. இந்த கடவுள் ஏன் வந்து நல்லவர் கெட்டவரெல்லாம் படைச்சாருன்னா கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஜீவர்கள். இதனுடைய பிரதிபலிப்பினால அவங்க வந்து நல்லவனாக கெட்டவனாக இருக்கலாம், அது அவனுடைய இஷ்டம். அதனால் ஆத்மாவுக்கு அதனால் என்ன இருக்குது? ஆத்மா அதை பாதிப்பதில்லை, எதற்கும் அது சொந்தம் கொண்டாடுவதில்லை. இது தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அப்பாற்பட்டது, சுகத்துக்கும் துக்கத்துக்கும் அப்பாற்பட்டது, பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அப்பாற்பட்டது. அப்போ சுக துக்கம், பாவ புண்ணியம், நல்லது கெட்டது, இன்ப துன்பம் எல்லாம் யாருக்குன்னா இதனுடைய பிரதிபலிப்பாகிய சிதாபாசனுக்கு. இவன் சிதாபாசன் எங்கே இருக்கிறான்? இவன் வந்து எல்லா இடத்துல இருக்கிறானா? இல்லை, மனதில் இருக்கிறான். ஆனால் இதயத்தில் அவர் குடிகொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்? இதயத்தில் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? இதயத்தில் உன்னுடைய சிதாபாசனாக அவர் இருக்கிறார். இப்போ சிதாபாசன் நல்லவனா கெட்டவனா? ஆனந்தமா ஆனந்தம் இல்லையா? ஆத்மாவா மனமா? இவன் ஆத்மானும் சொல்ல முடியல, மனம்னு சொல்ல முடியல. இவன் மனதோடு ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அவன் தன்னுடைய மனசில் என்ன நினச்சிருப்பான்? அதுதானே இவனுக்கு இப்போ சிதாபாசனுக்கு ஒரு கருவியாக மனம் இருப்பதனால் இந்த சிதாபாசங்கிற அறிவு ஆத்மா நான் என்று தன் மனதைத்தான் சுட்டும், நான் என்று இந்த உடம்பைத்தான் சுட்டும். அப்படி மனதையும் உடம்பையும் நான் என்று அபிமானிக்கின்ற ஆத்மாவுக்கு ஜீவன் என்று பெயர். அதே ஆத்மா மனதையும் உடம்பையும் நான் எனது என்று அபிமானிக்கவில்லை என்றால் அது சுத்த ஆத்மா. இதனால் அப்படி செய்ய முடியும் இயல்பாக. ஆனால் இதனால் அதை செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா இதுக்கு அதை பற்றிய அறிவு இல்லை. அதுதான் அவித்யா அப்படின்னு பேர். இதுக்கு அந்த அறிவு இருக்கிறது. என்னென்னு? நான் எந்த ஒரு மனதாலும் எந்த ஒரு உடம்பாலும் கட்டுப்படாதவன் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த சிதாபாசன் நான் இந்த உடம்பிலும் மனதிலும் தானே இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் இல்லையே, நான் இங்கே தானே இருக்கிறேன். உங்கள் மனசில் இருக்கிறது வேறு ஆத்மா, உங்கள் மனசில் ஆத்மாங்கிறோம். காரணம் உண்மையில் உங்கள் இருக்கிறது ஒரு சிதாபாசன், உங்கள்கிட்ட இருக்கிறது சிதாபாசன். ஆத்மா ஒன்று தான்.
சிதாபாசனை நம்ம ஆத்மா என்று தவறாக முடிவு கட்டியிருக்கிறோம். அதனால் இந்த உடம்பு செய்வதையெல்லாம் சிதாபாசன் அனுபவிக்கிறான், மனம் செய்வதையெல்லாம் சிதாபாசன் அனுபவிக்கிறான். சிதாபாசனை நாம் ஜீவன் என்று அழைக்கிறோம். அப்போ ஜீவனையும் பரமாத்மாவையும் பிணைத்து வைக்கின்றது, அது சித்தையும் ஜடத்தையும் இணைத்து வைக்கின்றது. யார்? இந்த சிதாபாசன். இந்த சிதாபாசம் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறான். ஜடம், இது அஜடம். ஜடா ஜடான்னுவாங்கள்ல, ஜம்புலிங்கமே ஜடா ஜடா. ஜடம் அஜடம். அஜடம்ங்கிறது என்ன? ஆத்மா. ஜடம் என்பது உலகம், உடல். இது 2ஐயும் யார் இணைக்கிறார்கள்? அவர் தான் கிரந்தி. அந்த கிரந்தி இது 2த்தையும் இணைப்பது சிதாபாசன். இவன் 2த்தையும் இணைக்கிறான். இந்த சிதாபாசனுக்கு தான் இப்போ விடுதலை கிடைக்குது. என்ன விடுதலை கிடைக்குது? நான் ஜடமா ஆத்மாவா என்று ஒரு கேள்வி கேட்கும்போது நான் ஆத்மா என்று சொல்கிறான். ஆனால் நீ துன்பப்படுறியான்னு கேட்கும்போது ஆமாங்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்? அவன் நான் உடம்பு மனம்ங்கிறான். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா டிஃப்ரென்ஸை? நீ யாருன்னு கேட்டால் அறிவுடையவன். சிதாபாசன்னா நான் அறிவுடையவன் தானே, அறிவும் உணர்வும் உடையவன்றதுனால நான் அப்போ தன்னை என்ன அடையாளப்படுத்துகிறான்? ஆத்மா என்று சொல்கிறான். அப்போது ஆத்மா சச்சிதானந்தமாக இருக்கக்கூடியது, அளவற்றது, எங்கும் இருப்பது அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் இங்கே தாங்க இருக்கிறேன் அப்படின்னும் போது உடனடியாக என்ன பண்ணுறான்? அவன் இதோட ஒட்டிக்கிறான், உடலும் உலகத்துலேயும் ஒட்டிக்கிறான். இப்போ இவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பம்? இது வேறு ஜடம் அஜடம்ங்கிறத பிரித்து பார்க்க தெரியல. நான் எதனுடையக்கு சொந்தக்காரன்னு தெரிஞ்சுக்கல. இதுக்கு சொந்தமா இதுக்கு சொந்தமா? உண்மையில் அது இருக்கிறதா? இந்த கேள்வி எதுவுமே அது கேட்காமலே சிதாபாசன் குழம்பி போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இதில் அவன் குழப்பத்தை தெளிந்து விட்டால் அதான் அவனுடைய சீயந்தே சர்வ சம்சய. இந்த சிதாபாசனுக்கு இந்த உபதேசத்தினால் இந்த உண்மைகளெல்லாம் தெரிஞ்ச பிறகு அடடா, நான் என்று சொல்லும் பொழுது ஆத்மாவையும் பற்றி சொல்கிறேன், உடம்பு மனதையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் ஏதாவது ஒன்றை டிசைட் பண்ணணும். 2த்துலேயும் நான் 2 காலம் வச்சுட்டேன்னு சொன்னால் நான் ஆத்மாவும் இருக்க ஆசைப்பட்றேன், உடம்பாகவும் இருக்க ஆசைப்பட்றேன். ஆத்மாவாக இருந்தேன்னு சொன்னால் உடம்பு இருக்காது, உடம்பு இருந்தேன்னு சொன்னால் ஆத்மாவாக இருக்க முடியாது. நான் இப்படி 2ம் கெட்டானாக இருக்கிறேனே, எனக்கு எப்படி என்னை பிரிந்து கொடுப்பது அப்படின்றது விளக்கத்துக்காக தான் இந்த மந்திரம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சிதாபாசனுடைய குழப்பத்துக்கு என்னங்க காரணம்? அறியாமை தானே. என்ன அறியாமை? தன்னுடைய பூர்வீகம் அறியாமை. யாருப்பா உங்களுடைய அப்பா அப்படின்னு கேட்டோம்னா இவன் என்ன சொல்லலாம்? ஆத்மான்னு சொல்லணும். ஆனால் தெரியல, அப்பாவே இல்லாதவனாக இருக்கிறான். தனக்கே அறிவு இருப்பதனால தனக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்குதுன்னே அவனுக்கு தெரியல, தனக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு தெரியல, தனக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஆத்மா இருப்பது அவனுக்கு தெரியல. அப்போ ஆத்மாவுடைய அஜ்ஞானம் இருப்பதனால இவங்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல ஆத்ம அஜ்ஞானம் இருக்கிறது. இதுதான் அவித்யா என்று பெயர். அவித்யா. இந்த அவித்யா சிதாபாசன் தனது பூர்வீகத்தை அறியாமலும் தன்னுடைய சுரூபத்தை அறியாமலும் இருக்கிறான். அறிவுடையவன் உணர்வுடையவன் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் நான் அளவற்ற அறிவுடையவன், அளவற்ற உணர்வுடையவன் என்று அவனுக்கு தெரியல. அளவுடைய அறிவுடையவன், அளவுடைய உணர்வுடையவன், அளவுடைய செயலுடையவன் நினைக்கிறான். அப்போ சிதாபாசனுடைய அறியாமையினால் என்ன உண்டாகுது? அளவுடைய அறிவு, அளவுடைய உணர்வு, அளவுடைய செயல், இது அவனை கட்டுப்போடுது. உங்களுக்கு அறிவு கம்மி, அளவு தான், இவ்வளோ தான் முடியும்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். இதை தெரிஞ்சிக்க முடியலன்னு. அதனால் அறிவு உனக்கு குறைவாக இருப்பதனால நிறைய புஸ்தகம் படிக்க ஆரம்பிக்கிற, நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க? புஸ்தகம்லாம் படிக்க மாட்டாங்க, அண்டைய பக்கத்தில் என்ன நடக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? வதந்தியை கேட்பாங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய வதந்திகளெல்லாம்
அவங்க தேடுவார்கள். அதனுடைய அறிவு அவங்க வளர்த்துக்க பார்க்குறாங்க. ஏன்னா அளவுடையதாக இருக்குது. உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா இவங்களுக்கு பொறாமையாயிடும். ஓ, இவங்களுக்கு எப்படி தெரியும், அப்போ நமக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வந்த உடனே அவங்கள வாட்ஸ்அப்பில் அந்த ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது இந்த வாட்ஸ்அப்புக்கும் மற்ற ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய மல்டிமீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நாட்டங்களுக்கும் என்ன காரணம்னா மனிதனுடைய சிதாபாசனுடைய அறிவினுடைய அளவு தான். அவன் என்ன ஆக பார்க்குறான், அறிவில் அளவற்றவனாக பார்க்கறான். ஆத்மா எப்படிப்பட்டது, அது சர்வஜக. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவன் ஆத்மாவாக இருந்து கொண்டு அறியாமையினால் தன்னை உடம்போடும் மனதோடும் சம்பந்தப்பட்ட சிதாபாசனாக அவனை யார் சம்மந்தப்பட சொன்னாங்க? அவன் விட்டுவிட்டுருக்கலாம். ஆனால் அவனை அறியாமலே நான் இருக்கின்ற இடம் இந்த உடம்பு, அதனால் இந்த இடத்துக்கு நான் வந்து கடமைப்பட்டவன், இந்த உடம்பை நான் காப்பாற்றணும், இந்த மனசை நான் காப்பாற்றணும்னு அவனே எடுத்துக்கிறான். அப்படி தான் வந்து கர்ணன் சொல்கிறான். எனக்கு அடைக்கலம் கொடுத்தவன் யார்? துரியோதனன் தானே. எனக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியல, என்னை வளர்த்தாங்க. நான் வந்து ஒரு தேரோட்டியினுடைய மகன் இருக்கிறேன். எனக்கு அடையாளம் கொடுத்து என்னை ராஜாவாக்கிறதுனால அவனுக்கு நான் என்ன செய்வனோ அது செய்வேன். அவனுக்கு துன்பம் வந்தால் எனக்கு துன்பம், அவனுக்கு வெற்றி வந்தால் எனக்கு வெற்றி. அவன் வந்து நல்லவனோ கெட்டவனை கூட நான் பார்க்க மாட்டேன். பாண்டவர்கள் சைடு வந்து நியாயம் தர்மம் இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய சகோதரர்களும் தெரியாததுனால, பூர்வீகம் தெரியாததுனால, தன் தாய் ஆத்மா என்று தெரிந்து கொள்ளாததுனால அது சார்ந்த இடத்தை சேர்ந்து கர்ணன் எப்படி துன்பப்பட்டான். மகாபாரதத்தில் கதையில் கர்ணன் பாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நாம் செஞ்சோற்று கடன் என்று சொல்லி, இந்த உடம்பு தான் எனக்கு இருக்க இடம் கொடுக்குது, இந்த மனம்தான் எனக்கு வந்து அப்பப்போ சவுண்டு கொடுக்குது, சப்தம் கொடுக்குது, வெளிச்சம் கொடுக்குது, சுவையை கொடுக்குது அப்படின்னு. ஏன்னா நாக்கு இருந்தால் தான் அவன் சுவைக்க முடியும், காது இருந்தால் சுவைக்கும். அப்போ வந்து உடம்பும் மனதோடும் அவன் என்ன ஆகிறான், அப்படியே அடிபடிந்து விடுகிறான், சரணாகதி அடைகிறான். இது பேர் அபிமானம்னு பேர். அப்போது செஞ்சோற்று கடன் தீர்க்க தீராத செயலை செய்து அவன் கஷ்டப்பட்டது மாதிரி ஒவ்வொரு ஜீவனுமே இந்த உடம்பை நான் என்று நினைத்து, தவறாக நினைத்து, தன் பூர்வீகம் ஆத்மா சர்வஜன் தெரியாமல் இது அளவுடைய அறிவுடையதுனால அறிவை வளர்த்து கொள்ள ஆசைப்படுகிறது. உணர்வுக்கும் எல்லை இருக்கிறது. எனக்கு வந்து புலன் இருக்கிறது, 5 புலன்கள் உணர்வை தருகிறது. ருசிங்கிறது இது அளவுடையதாக தான் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் அளவு இருக்குது. இல்லை, ஸ்வீட் சாப்பிட முடியாது, காரம் சாப்பிட முடியாது, வயிற்றில் அல்சர் இருக்கலாம். உணர்வுகள் இருக்குது, ஆனால் அளவுடையதாக இருக்குது. நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிட அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உலகம் சொல்லுது. இவனுக்கு வந்து உணர்வையும் வந்து அளவற்றதாக பார்க்கணும்னு நினைக்கிறான். செயல் அவனுக்கு எவ்வளோ செய்ய முடியும். ஒருத்தனால் முடிஞ்சு வந்து ஒரு வீடு கட்டலாம், 2 வீடு கட்டலாம். சில அரசியல்வாதிகள் வந்து 10 வீடு 20 வீடெல்லாம் கட்டலாம். இருந்தாலும் உலகமே அவனுக்கு சொந்தமாக முடியுமா? உலகமே தன் வீடுன்னு சொல்ல முடியுமா? இந்த ஆத்மாவுக்கு பிரபஞ்சமே வீடு. இதனுடைய அளவை பாருங்கள், இதனுடைய அளவை பாருங்கள். இதனுடைய அளவு வந்து சர்வஜன், சர்வசக்தி. சர்வசக்தி அன்னைன்னு சொல்கிறோம் காளிய. சர்வசக்திமான் இரு சர்வஜன். இவன் வந்து அல்ப செயலுடையான், அல்ப கர்மம், அல்ப சக்தி, எல்லாமே அல்பம். இது சர்வம். இது எதனால் இந்த பிரச்சனை? இவனை யார் வந்து அறிவளவு வியாபிக்க செய்யணும்? இவன் வந்து மனம் நினச்சிக்கிறதுனால மனதினுடைய அறிவு என்னுடைய அறிவுன்னு நினச்சிக்கிட்டு மனதில் அறிவை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறான். மனசுக்கு அறிவு குறைஞ்சாக்குன்னா உனக்கு என்னென்ன வந்தது? நீ மனசில் வந்து தெரியாத்தனமாக சம்பந்தம் கொண்டு விட்டாய். நீ சம்பந்தத்தை விட வேண்டும். அந்த சம்பந்தம் தான் கிரந்தி. நீயே முடிச்சு போட்டுக்கிட்ட. நீயே உன்னை முடிச்சு போட்டுக்கொண்டு மனதோடும் உடம்போடும் முடிச்சு போட்டுக்கொண்டு இருக்கிறோம். சார், அப்போ என்ன சார் நீங்கள் வந்து மனம் உடம்பு எனக்கு இல்லை, நான் தூக்கி போட்டுடணும்னு ஏன் விடணும்? உண்மையை அறிந்து கொண்டால் எப்படி அந்த மறையானை மரம் என்று அறிந்த பிறகு அந்த குழந்தை அதனோடு விளையாடுதோ, நீ உண்மையை அறிந்து கொண்டால் இந்த மனதும் உனக்கு உன்னிடம் இருக்கின்ற மனதும் சிதாபாசனே, நீ சொல்கிறாயே உன்னுடைய மனம்னு அப்படியே வச்சுக்கோ. உன்னுடைய மனம் அல்ல, நீ தான் அது மீது சொந்தம் கொண்டாடுற, அபிமானம் கொண்டாடு. உன்னுடைய மனமும் உன்னுடைய உடம்பும் உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய சொத்துக்களும் உனக்கு ஆடுகளமாக மாறிவிடும். அந்த குழந்தை எப்படி அந்த யானையை வந்து பயந்தது, அது மாதிரி இப்போ நீ பயந்துக்கிட்டு இருக்கிற. இந்த உடம்பு குறித்து பயம், மனம் குறித்து பயம், அறிவு குறித்து பயம், இந்த உடம்போடு சம்பந்தப்பட்ட குழந்தை குறித்து பயம், கணவன் குறித்து, மனைவி குறித்து, உறவினர் குறித்து, உடைமைகள் குறித்து, வாகனம் குறித்து பயம் பயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன பண்ணுற?
அபயமாகிவிட்டாய். இப்பொழுது உண்மை தெரிந்து விட்டது. என்னன்னு தெரிஞ்சு போச்சு? இந்த மனம் ஜடம், இந்த உடம்பும் ஜடம், நான் தான் அறிவுடையவன், இது என்னுடைய கருவி என்று தெரிந்தவுடனே இதே உடம்பில் இதே மனதில் அவன் குதூகலமாக ஆனந்தமாக எந்த பயமும் இன்றி வாழ்கிறான். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதைத்தான் வேதம் சொல்லிகிட்டு இருக்குது. எதுக்காக இந்த ஞானத்தை நம்ம ஒதுக்கி தள்ளணும்? இந்த உண்மையை அறியணும் அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு சொல்கிறது. இந்த கிரந்தின்னு சொல்லக்கூடியதில் 3 இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று அவித்யா, இரண்டாவது காமம், மூன்றாவது கர்மம். அவித்யா, காம, கர்மம் என்று 3 சொல்வார்கள். 3ம் ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்தி, கிரந்தி என்றால் முடிச்சு, நம் இதயத்தை கட்டி வைக்கின்ற முடிச்சுகள். அவித்யா என்பதை பார்த்தோம். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவித்யா தன்னுடைய பூர்வீகம் பற்றிய அஜ்ஞானம், தன்னுடைய சொரூபம் பற்றிய அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? உன்னுடைய பூர்வீகம் தெரியினால வேற ஒருத்தோடு நீ ஓட்டிக்கிட்ட, உனக்கு தெரிஞ்ச சமுதாயத்தோடு நீ ஓட்டிக்கிட்ட. எப்படி கர்ணன் தன்னுடைய பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய உறவினர் என்று தெரியாதனால இவன் வேறு வழியின்றி தவறான உறவினர்களோடு உறவு வைத்து கொண்டான். அதனால் அவன் அதர்மத்துக்கு ஆளானான், துன்பத்துக்கு ஆளான், பழி வாங்கினான். அவனுடைய சொந்த சகோதரர்களாலே கொல்லப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு காரணம் அவனுடைய அவித்யா. யார்? அவருடைய பூர்வீக அறியாமை. இந்த பூர்வீக அறியாமையினால் என்ன ஆகும்? தன்னை ஆத்மா என்று ஒருவன் அறிந்து கொள்ளான்னு ஆகும். நான் என்னைக்கு சொல்கிறேன்? ஆத்மான்னு அறிஞ்சுனா என்ன அர்த்தம்? நீ மனதாலும் உடலாலும் அளவற்றவன் என்று தெரிஞ்சிக்க. இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். நீ ஏன் உன் மனதை பற்றி உடலை பற்றி நீ கவலைப்படுற? உன் மனது இவ்வளோ தான் வேலை செய்யும், உன் உடம்பு இவ்வளோ தான் வேலை செய்யும். அது குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன் உடம்பில் நோய் வரலாம், உன் உடம்புக்கு எந்த துன்பங்களும் வரலாம், முதுமை அடையலாம், தளர்ச்சி வரலாம். அது குறித்து நீ ஏன் வளர்ன? நீ அது கிடையாதே. இந்த உடம்பு போனால் வேற ஒரு உடம்பு தான் வரப்போகுது. ஆனால் ஆத்மாவை அறிந்தவனுக்கு உடம்பே கிடையாது. அவன் இனிமேல் உடம்பை எடுக்க போகிறதும் கிடையாது. அதை தான் நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். உடம்பினால் வருகின்ற துன்பத்தை நீ இனிமேல் விடப் போகிறாய். இப்பொழுதும் கூட நீ உடம்பு அல்ல என்பதை நீ ஏன் புரிந்து கொள்கிறாய்? நீ அறியாமையினால் அதோடு ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு, உறவு ஏற்படுத்தி கொண்டு, அந்த உறவினால் உனக்கு துன்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். அது அறியாமையினால் ஏற்பட்டது. அப்போ ஆத்மா நான் என்று தெரிந்து கொண்டால் இதிலேருந்து விடுவனா? நிச்சயம் விடுவன். இந்த உபதேசங்களை தொடர்ந்து கைவல்ய உபநிஷம், ஸ்வேதஸ்வத்திர உபனிஷத்து, முண்டக உபநிஷத்தினுடைய முதல் பகுதிகள், இதெல்லாம் கேட்டு வந்தவங்க நிறைய பேர் இந்த ஆத்ம ஞானத்தை பெற்று தன்னறிவை அடைந்து, நான் என்பதில் இருக்கக்கூடிய 2 அம்சங்களிலே உண்மையான அம்சம் தன் எது, பொய்யான அம்சம் எது, பொய்யை மெய்யென்று வாழ்ந்து கொண்டிருந்தோம், இப்பொழுது பொய் கேட்டு மெய்யானார் என்று சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த பொய்யான மனம் நாளல்ல என்று கேட்டு மெய்யாகி ஆத்மாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிறைய பேர்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். அவர்களாக எனக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அவர் அடைந்த நன்மை எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி நடக்குதுங்கிறது பெரிய ஆச்சரியம், பெரிய மர்மம். யாராலும் என்னாலும் வேறு தேவர்களாலும் கூட இது விளக்க முடியாது. இந்த ஞானம் உண்மையிலே உள்ளே புகுந்துடுச்சுன்னு சொன்னால் மெல்ல 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 அது வேலை செய்யும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நீ எந்த கர்மமும் செய்ய வேண்டியதில்லை, பூஜையும் செய்ய வேண்டியதில்லை, தவம் இருக்க வேண்டியதில்லை, விரதம் இருக்க வேண்டியதில்லை, பக்தி செய்ய வேண்டியதில்லை, கோயில் போக வேண்டியதில்லை. நீங்கள் போனால் என்னை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலே இதை கேட்கின்ற மாத்திரத்திலேயே உள்ளே ஒரு பெரிய பூகம்பம் வெடித்து ஒரு அதிர் வெள்ளம் தோன்றி இந்த ஞான பெருக்கெடுத்து விடுதலையை நீங்கள் உணர்வதை நீங்கள் அறிவீர்கள். இதை நான் உத்தரவாதம் தருகிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவித்யாவை நீக்க வேண்டும். ஆத்மா நான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அனாத்மா நான் என்று ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கீழ்த்தரமான அளவுடைய அறிவு, அளவுடைய சக்தி, அளவுடைய உணர்வுடைய உடம்பை நான் என்று ஏன் சொல்கிறீர்கள்? அது இருந்துட்டு போகட்டும், அளவுடையதாக இருந்துட்டு போகட்டும். நீ அது வல்லவே, நீ விளையாடுகின்ற வீடு தானே அது. நீ விளையாடுபவன் அதில் அளவற்றவன். அளவற்றவன் ஒரு அளவுடைய ஒரு பொருளை விளையாடுறதுக்கு என்னங்க கஷ்டம்? அளவற்ற ஒன்று ஒரு அளவுடைய பொருள் விளையாடலாம்ல. ஒரு அளவற்ற தங்கம் மோதிரமாக இருக்குது, அதுக்கு என்னங்க கஷ்டம்? என்னை இப்படி மோதிரமாக பண்ணிட்டீங்களே. நீ மோதிரமாக எங்கே ஆகினேன்? மோதிரம் உங்ககிட்ட தானே இருக்குது.
உன்கிட்ட கடன் வாங்கிட்டு மோதிரம் வந்து ஒரு ஷேப் எடுத்துகிட்டு இருக்குது. நீ அளவற்றவன். நீ மோதிரமாகவும் இருக்கலாம், செயினாகவும் இருக்கலாம், எதுவும் இல்லாமலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நீ பொன், நீ விக்கிரகம், தங்க விக்கிரகமாக இருக்கின்ற உனக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது என்று ஒருவன் உணர்ந்தும் பொழுது கட்டாயம் இந்த ஞானம் அவங்களுக்கு உதவி செய்யும். இந்த அவித்யா என்பது தன்மை அறியாமை. தன்மை என்பது நான், தன்னை பற்றிய அறியாமை. இப்போ இது என்ன பற்றி தன்மை ஞானம் வந்துடுச்சு, தன்மை ஞானம் வந்துவிட்டது. ஆத்மா என்று தெரிந்து கொண்டேன். அனாத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எது அனாத்மா? இந்த உடம்பு மனசு, இது ரெண்டும் அனாத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் எது? நான் அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் அல்லன்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. முதல்ல நான் இருந்தனால எனக்கு பிரச்சனை. நான் அது அல்லன்னு தெரிந்த உடனே அந்த பிரச்சனையில் நான் விடுபட்டு விட்டேன். சரி, ஒரு வேளை இருந்தால் நீ ஆத்மாவை தெரிந்து கொண்டாமல் இருந்தார், ஆத்மானம் சேத் விஜானியாத், ஒரு வேளை ஆத்மாவை அறிந்திருந்து அறியாமல் விட்டுவிட்டால், அவிஜானியாத் அப்படின்ட்டு போட்டுக்கொட்டால் என்ன ஆகும்னா உனக்கு காமம் உண்டாகும். அவித்யாவினால் காமம் உண்டாகும். காமம்னா ஆஷா, இது தமிழில் ஆசை, இச்சை, விருப்பம் அப்படிங்கிறோம். ஆசா என்பது என்ன என்றால் தன்னுடைய வரம்பை அதிகப்படுத்திக் கொள்ளுதல், அதுதான் ஆசை. ஆசை என்பது என்ன? ஒருத்தர் சொல்கிறாரு, என் மகனை எப்படியாவது மெடிக்கல் சீட்டு வாங்கி அவனை டாக்டர் ஆகணும்னு. அது அவர் ஆசைங்கிறார். பையனை கேட்டால் அப்பா ஆசை தான் எனக்கு ஆசைங்கிறான். இப்போ அவனுடைய ஆசை வந்து நான் ஒரு டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகினா என்ன? ஒரு வெள்ளை கோட்டை போட்டுக்கணும், கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் போட்டுக்கணும், அவன் நடந்து போனால் எல்லாம் விலகிடணும், அவர் வந்தானே சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும்னு கெஞ்சணும், இவர் கை தொட்டு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அவங்க நல்லாயிடணும், இப்படின்ற ஒரு பலம். இந்த டாக்டர் என்பவனுக்கு என்ன கிடைக்குது? அவன் வந்து சேவை செய்யணும், நோயை உண்டாக்கணும் அப்படிலாம் இல்லை. மனிதனுடைய உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நோயை நீக்கணுங்கிற அறிவு அவனுக்கு முக்கியம் இல்லை. இந்த காலத்தில் இருக்கிற மக்களுடைய டாக்டர் மோகம் என்ன என்றால், டாக்டர்கள் கிடைக்கின்ற அபரிமிதமான மரியாதையும் செல்வாக்கும் தனக்கு வரணுங்கிறான். அதுதான் ஆசை. அப்போது உன்னுடைய வரம்பை அதிகப்படுத்திக்கிறாய். உனக்கு ஒரு வரம்பு இருக்குது, உனக்கு செல்வாக்கு இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு மரியாதை கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுற? பணம் நிறைய வச்சுருக்கிற. என் பையனை டாக்டர் ஆக்கிட்டேன்னா எனக்கு மரியாதை, அவனுக்கு மரியாதை, எனக்கு அதை விட மரியாதை, என் பையன் டாக்டர்னு சொல்லலாம். அப்போ ஆசைங்கிறது என்ன? உன் அளவை பெருசுப்படுத்துகிறோம். அப்போ எந்த அளவை நீ பெருசுப்படுத்துகிற? ஒவ்வொருத்தருக்கும் பெருசுப்படுத்த வேண்டிய அளவுகள் ஏராளமாக இருக்குது. ஏன்னா அவன் எல்லையற்றவனாக இருந்தாலும் கூட எல்லையுடைய உடம்பு மனசில் இருக்கிறான். அவன் அவித்யா என்பதனால் உடம்பையும் மனதையும் நான் என்று சொல்லிவிட்டதனால் அந்த உடம்பு மனதை அவன் அதிகப்படுத்த விரும்புகிறான். அப்போ உடம்பை அவன் என்ன பண்ணுவான்? உடம்பு அவன் நான் என்று சொல்கிறான். ஏன்னா வந்து அவித்யாவினால், அறியாமையினால் உடம்பை நான் என்று சொல்வதனால் உடம்பினுடைய வரம்பு என்னங்க? ஆயுள். எப்படியாவது ஒரு கிட்னியாவது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொரு 10 வருஷம் வாழ முடியுமா அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறோம். பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணலாம், கிட்னியை கொடுக்கலாம், லிவரை கொடுக்கலாம். இறந்தவர்கள்கிட்டையாவது கடன் வாங்கி நாம் அதிகமாக வாழணும். அப்போ உடம்பை நான் என்று சொல்வதனால உடம்புடைய முக்கியமான அளவு எது? ஆயுள். இன்னொன்று முக்கியமான அளவு எதுன்னு? வயோதிகம், மூப்பு. அப்போ இது வந்து மரணம், இது வந்து ஜரா, ஜரா மிருத்யு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு குறித்து நமக்கு இருக்கிற பயம்னு ஆசை, பயம்தானே ஆசை காரணம். நீ வந்து ஆயுள் குறைஞ்சிடும், அதனால் குழந்தைகள் இருக்கும்போது நீர் தீர்க்காயுள் பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறோம். அந்த குழந்தைக்கும் வந்து உடனடியாக ஜாகிரதையில் போயிட்டு ஏதாவது அரிஷ்டம் இருக்குதா? அரிஷ்டம் சொன்னால் இஷ்டம், அரிஷ்டம்னா விரும்பத்தகாதது, அனிஷ்டம் அரிஷ்டம். அதனால் இது மாதிரி ஏதாவது பாலாரிஷ்டம் இருக்கிறதா? குழந்தையிலேயே போயிடுவானோ, அல்லது இவனாக இருக்கும்போது போயிடுவானோ, அல்லது குடும்பஸ்தனாக இருக்கும்போது போயிடுவானோ அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கிறதுல. அப்போ பாலாரிஷ்டம் இருக்குதா,
ஆயுள் இருக்குதா, ஆயுள் கெட்டியா, ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, 8வது வீட்டில் யார் உட்கார்ந்துருக்கிறாங்க, இதெல்லாம் அவன் பார்க்குறான். இது பார்க்கறதுக்கு காரணமே உடம்பின் அந்த ஆசைகள். உடம்பு குறித்து எத்தனை ஆசை இருக்குது பாரு. இன்றைக்கி மாலில் பார்க்கின்ற அத்தனை பொருட்களும் உடம்பு சம்மந்தமானது தான். புஸ்தக கடைக்கு போனால் அறிவு சம்மந்தமானது. ஆனால் எந்த மால்லையும் புஸ்தக கடையை நான் பார்த்ததில்லை. உடம்புக்காக மட்டுமே அத்தனை பெரிய வியாபாரம் நடக்குது. தைல வியாபாரங்கள், ஷாம்பு வியாபாரங்கள், சோப்பு வியாபாரங்கள், லிப்ஸ்டிக்கு, பவுடரு, ஃபவுண்டேஷன், க்ரீமு, ட்ரெஸ்ஸு, ஷூ, உள்ளாடைகள், வெளியாடைகள், தலைக்கு டை, எத்தனை லட்சக்கணக்கான பணம் இதுக்காக செலவழிகிறது ஆசையினால். ஆசைக்கு காரணம் என்ன? அவித்யா. அவித்யாவினால் உடம்பு என்று சொன்னதால் உடம்பினால் ஆசைகள் உண்டாகிறது. இப்போ மனம் என்பதுக்கு என்னென்ன கஷ்டம்? மனம் நானுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அவித்யாவினால். இப்போ மனம் என்பதனால் மனதினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனதினுடைய அளவு அது எப்போவுமே சாந்தமாக இருக்கணும்னு விரும்புது, ஆனந்தமாக இருக்கணும்னு விரும்புது. சாந்தம் ஆனந்தம் ரெண்டும் ஒன்று தான். அப்படிப்பட்ட மனம் அசாந்தி ஆகிடுது. ஆனந்தம் குறைஞ்சி போயிடுது, அந்தமாயிடுது. இப்போ மனதனுடைய அசாந்தியை நீக்கணும், மனதனுடைய அந்தத்தன்மையை நீக்கணும். இப்போ அசாந்திங்கிறது என்னென்ன? சாந்தினா திருப்தி, மன நிறைவு. இப்போ தான் நம்ம அளவுடையதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ மன நிறைவு அது சொல்லுமா? சிதாபாசன் உடம்பை நிறைவுன்னு சொல்லவே சொல்லாது. இன்னும் நல்ல உடம்பு கிடச்சிருக்கலாம், பழைய உடம்பு எனக்கு வேணும், இந்த உடம்பை நான் இப்படியே மெயின்டைன் பண்ணணும், அப்படியெல்லாம் சிதாபாசனுக்கு ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ். மனம் நானுன்னு அந்த சிதாபாசன் நினச்சோன்னாகும் மனசை எப்பவுமே நிறைவுபடுத்தணுன்னே அதுக்கு ஆசை. ஏன்னா அது நிறைவு இல்லை. மனசு இன்னொருத்தர் மனசில் என்ன ஓடுது, அவங்க மனசு மாதிரி நமக்கு இல்லையே. அவங்க இப்போ மனசு ஆனந்தமாக இருக்குதே, இது உனக்கு பிடிக்கலை. பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஆனந்தம் எனக்கு பிடிக்கல. அவங்க வீட்டில் கோலம் பெருசாக போட்டால் பிடிக்காது. அவங்க வீட்டு மரத்தில் இருந்து காய் காய்ச்சி தான் இவனுக்கு பிடிக்காது. அவங்க வீட்டு போர்வெல்லில் நிறைய தண்ணி வந்தால் இவனுக்கு பிடிக்காது. அவங்க வீட்டில் ஏதாவது நடந்ததான் இவனுக்கு பிடிக்காது. இப்போ இவனுக்கு தன் மனம் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் மனமும் நிறையக்கூடாது. தன் மனம் நிறையணும், மற்ற மரம் நிறையக்கூடாது. இதெல்லாம் மனதுக்கு வருகின்ற நோய். இந்த மனநோயாளிகள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் வெளியே தான் இருக்கிறாங்க. மனநோயாளிகள் கூட இதிலேருந்து விடுபட்டவங்களாக இருக்கிறாங்க. அவன் உடம்பை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறான், தன் மனசை கூட சரி பண்ணிக்கணுன்ற அக்கறை இல்லாமல் இருக்கிறான். அவன் ஆனந்தமாக இல்லையாங்கிறதா ஒரு பிரச்சனை. அதுதான் அவனுக்கு தெரியல. அது தூக்கத்திற்கு சமமாக இருக்கிறது. நாம் புத்தியுடன் மனதுடன் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நாம் இந்த மனதினுடைய அளவுங்கிறது நிறைவின்மை. அப்போ மன நிறைவின்மை காரணமாக நமக்கு அசாந்தி ஏற்படுகிறது. அப்போ இந்த அசாந்தின்னு சொல்லக்கூடிய தடுமாறுகின்ற மனம், நிலை கொள்ளாத மனம், எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்குது, எதையாவது நாடிக்கிட்டே இருக்குது. இதை செய்யலாம், அதை செய்யலாம், துணி மடித்து வைக்கலாம். துணி மடித்தவொன்னே என்னாச்சு, முதல்ல ஐயோ ஒரு கரிச்சி மட்டும் துவைக்க விட்டுட்டோமே, அதை துவைச்சி போட்டுடலாம், இல்லை நாளைக்கு போடலாம். இந்த மனதுக்கு வேலையே கிடையாதா? எப்போ அது திருப்தி அடையும், எப்போ நிறைவடையும்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இருக்காங்க. சில பேர் பிஸ்னஸில் கஷ்டப்படுறாங்க, சில பேர் தொழிற்சாலையில் கட் பண்ணுறாங்க, சில பேர் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க, சில பேர் குழந்தைகள் 4 குழந்தைங்க பெற்ற ஒன்றும் உருப்படியாக இருக்க மாட்டேங்குது, 3 சரியாக இருக்குதுங்க, ஒன்று அடிச்சுக்குதுங்க, இவன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. மனம் என்றைக்குமே நிறைவடைவதில்லை. அதை வரம்பை நாம் அதிகப்படுத்த முயற்சிக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணங்க? இதுதான் ஆசை ஆக மாறுகிறது. இப்போ காமம் என்பது என்ன? ஆசை. ஆசை என்பது என்ன? அவித்யாவினால் மனதையும் உடம்பையும் நான் முடிவு கட்டி கொண்டதனால் மனதின் அளவு உடம்பின் அளவு என்னை பாதிக்கிறது. நான் உண்மையிலே அளவற்றவனாக இருப்பதினால் நான் என் மனதையும் உடம்பையும் அளவற்றதாக மாற்ற முயற்சிக்கிறேன். நீ ஏன் மாற்றணும்? நீ தான் அது இல்லையே. நீ அளவற்றவன் நீ சொல்கிற. ஆத்மாவாக இருந்தினா நீ அளவற்றவன். ஆனால் மனம் என்று நீ சொல்வதால் மனமும் உடம்பும் அளவுடையது. அப்போ ஞானி இந்த ஞானத்தினால் என்ன செய்கிறான்? நான் அளவற்றவன் என்று தெரிந்து கொள்கிறான், மனமும் உடம்பும் அளவுடையது என்றும் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த அளவுடைய மனதையும்
உடம்பையும் நீட்டிக்கவோ பெருப்பிக்கவோ அவன் ஆசைப்படுவதில்லை. அப்போ என்ன பண்ணுறான்? அவன் ஆசைப்படுவதில்லை. ஆனால் மனதிற்கும் உடம்புக்கும் என்ன செய்யணும் அது செய்து கொண்டிருக்கிறான். அவன் தான் சொன்னல, மரத்தை தெரிஞ்ச உடனே அந்த யானையில் ஏறி விளையாடுறான் இல்லையா? அப்போ ஞானி என்ன பண்ணுவான்? மனதையும் உடம்பையும் ஆடுகளமாக விளையாடும் திளதாக இந்த உடம்பையை கொண்டே அவன் ஆனந்தம் அடைகிறான். இருக்கின்ற இந்த உடம்பை தாண்டியும் ஆனந்தம் அடைகிறான். இந்த மனதின் துணையோடு இல்லாமல், மனதின் தயவும் இல்லாமல் அவன் ஆனந்தத்தில் இருக்கிறான். மனதின் மூலமும் ஆனந்தம் அடைகிறான், உடம்பின் மூலமும் ஆனந்தம் அடைவான். ஆனால் உடம்பையும் தாண்டி ஆனந்தத்தை அடைகிறான், மனதையும் கடந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். மனதிற்குள்ளும் இருந்தும் ஆனந்தம் அடைக்கிறான், உடம்புக்குள்ளும் இருந்தும் பண்ணுகிறான். அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. வேணும்னா உடம்புக்குள்ளே இருந்துட்டு யாராவது உடம்பை பற்றி பேசினாங்கன்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லுவார். மனசை பற்றி யாராவது கேட்டால் ஆமாங்க அப்படின்னு வெளியில் சொல்லுவார். அவங்கெல்லாம் போன பிறகு உடம்பு மனமும் நான் அல்லன்னு அவர் ஆனந்தத்தில் இருப்பார். ஏனென்றால் அவர் அளவற்றவர். அவருக்கு இந்த உடம்பை நீட்டிக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. இந்த மனதை குறித்து இந்த மனை நிறைவு செய்யணும், இந்த கட்டடத்தை முடிக்கணும், இதை செய்து முடிக்கணும் என்ற ஆசையும் இல்லை. ஆசை இல்லை, ஆனால் ஆனந்தம் இருக்கிறது. நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனந்தம் என்பதே ஆசைப்பட்டு தான் ஒன்றை அடைந்தால் ஆனந்தம் நினைக்கிறோம். அவர் ஆசை இல்லாமலே ஆனந்தத்தில் இருக்கிறார். அதனால் அது அவர் அகாமக அப்படின்னு சொல்லும். தைத்திரிய உபனிஷத் அகாமகதக. யாரை? ஞானிக்கு பேர் அகாமகதக. தைத்திரிய உபனிஷத்து வரும்பொழுது இந்த காமம் எப்படி நமக்கு ஆனந்தத்திற்கு தடையாக இருக்குதுன்னு பார்க்கணும். நாம் நினச்சிட்ருக்கோம் ஆசைப்பட்டால் தாங்க ஒரு பொருள் அடைஞ்சு ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு. இல்லவே இல்லை. அந்த காமம் ஆசை இல்லைன்னா தான் ஆனந்தம் இருக்கிறது. ஏன்? அந்த ஆசைப்பட்டு ஆனந்தம் வந்தவொடனே ஆசை மறைஞ்சிருச்சு இல்லையா? அப்போ ஆசை நீக்கம் தானே உனக்கு ஆனந்தம். ஒரு ஆசைப்படுகிறாய், அடைஞ்ச பிறகு ஆனந்தம் வருது. அப்படி தானேங்க. ஆசை இல்லைன்னா எப்படிங்க ஆனந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஆசைப்பட்டு ஆனந்தம் அடைஞ்ச பிறகு ஆசை எங்கே போச்சு? போயிடுச்சு. அப்போ நீ ஆனந்தங்கிறது என்ன நினைக்கிற? ஆசை நீக்கம். புரிஞ்சுக்குங்க. ஆசை நீக்கம் ஈக்குவல் டு ஆனந்தம். மற்றவங்க சொல்கிறாங்க ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கி ஆனந்தம் அடையணும். ஆனந்தம் அடைஞ்ச உடனே என்னாச்சு? உனது ஆசை நீங்கிடுச்சு. அப்போ ஆசை நீக்கம் தான் ஆனந்தம். ஞானி ஆசையை நீக்கிட்டான்னா அவனுக்கு ஆனந்தத்துக்கு என்ன குறைச்சல்? நீ ஆசைப்பட்டு ஆனந்தம் அடைகிறாய், அவன் ஆசையே விட்டு ஆனந்தத்திலே இருக்கிறான். நீ அடைகிறாய், அவன் ஆனந்தத்தில் இருக்கிறான். இதை கொஞ்சம் தீவிரமாக யோசனை பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பரீட்சையாக ஏதாவது ஒரு ஆசையை விட்டு பாருங்கள். சரி, ஆசை விட்ட பிறகு, இந்த மனசில் ஆசை தோன்றிய பிறகு, சிதாபாசனுக்கு வந்த பிறகு அவன் சும்மா இருக்குமா? அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள கர்மம் செய்யும். கர்மம்ன வைதிக, லௌகிக கர்மம். வைதிக கர்மம் எல்லாம் என்ன, லௌகிக கர்மம் எல்லாம் இல்லை. சுருக்கமாக நம்ம பார்ப்போம். லௌகிக கர்மம்ங்கிறது அன்றாட நம்ம குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, உணவு உண்பது, உடையை சுத்தம் செய்வது, வீடை சுத்தம் செய்வது, குழந்தைகளை பராமரிப்பது, அப்புறம் தொழில் செய்வது, நெசவு தொழிலோ அல்லது உற்பத்தி தொழிலோ, வேளாண்மை தொழிலோ, டீச்சர் ஜாபோ, ஜட்ஜி ஜாபோ, எந்த வேலையோ நீ ஒரு உத்தியோகம் பார்க்கிறாய், அதெல்லாமே லௌகீக கர்மா என்பதில் அடங்கிடும். எதனால்? இந்த ஆசையினால் இந்த கர்மம் வருது. இப்போ ஆசை இருக்கிறதுனால நீ லௌகீகத்தில் என்ன பண்ணுற? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படுற இல்லையா? அந்த ஆசையினுடைய தாக்கம் தான் உன்னுடைய வேலையை நிர்ணயிக்குது. உன்கிட்ட இந்த அளவற்ற தன்மை அடைவதற்கு நீ முயற்சி பண்ணுவதனால, மனதை நிறைவு செய்வதற்காக உன் மனதிற்குள்ளே என்ன வாசனையோ பாவ புண்ணியமோ அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய கரியர் அமைகிறது. அப்போ லௌகிக கர்மாவும் இந்த ஆசை தான் நிர்ணயிக்குது. எனக்கு ரொம்ப ஆசைங்க அந்த வேலை செய்யணும்னு, அவராக ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் இந்த வைஸ் சான்சலர் போஸ்ட்டில் வந்துடணும், அல்லது கவர்னர் போஸ்ட் வந்துடணும், அல்லது சீஃப் இன்ஸ்பெக்டர் போயிடணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம லௌகீக ஆசையை நான் வைத்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ கர்மம் என்பது என்ன? ஆசையினுடைய தொடர்ச்சி. வைதிக கர்மம் என்பது என்ன? நிறைய பேர் இதை செய்து கொண்டே இதையும் செய்கிறார்கள். வைதிக கர்மம் தான் நாம் வழிபாடு, விரதம், ஜபம், தியானம், இது பக்தியில் வந்துடுச்சு.
அது இல்லாமல் தீர்த்தங்களுக்கு செல்லுதல், சேத்திரங்களுக்கு செல்லுதல், இது போல பிரயாணம், அது வந்து தீர்த்தாடல்கள் நம்ம சொல்கிறோம். புனித பயணம், புனித பயணம் இதெல்லாம் வைதிக கர்மா. இதில் யஜ்ஞங்களும் அடங்கும். வேள்விகள், பண்டிகைகள், வேள்விகள், வழிபாடு, இதை நம்ம செய்கிறோம். இது நமக்கு லௌகீகம், கட்டாயம் செய்தாகணும். இது நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை, இல்லையா? லௌகீகங்கிறது வந்து குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, சாப்பிட்றது, உடம்பு வீடு சுத்தம் பண்ணுறது, வாகனத்தை மெயின்டைன் பண்ணுறது, இந்த உடம்புக்கு வேண்டிய சுகங்களை பெறுவதற்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய கர்மங்களை நம்ம செய்வது. ஆனால் இந்த வழிபாடு, விரதம், யஜ்ஞம், ஜபம், தியானம், புனித பயணம் போன்றதெல்லாம் உனக்கு உடனடியாக என்ன பலன் தருது? ஒரு பலனும் தெரில, இல்லையா? நீ வேலைக்கு போனாலும் ஏதாவது கிடைக்கும். 5 நாள் வேலை செய்தவனா 5 நாள் கூலி கிடைக்கும். 5 நாள் வழிபாடு பண்ண என்ன கிடைக்கும்? ஆனால் அதையும் செய்கிறாங்க. அதுவும் கர்மம். ஏன்னா அதுவும் ஒரு ஆசை தான். அது என்ன ஆசைன்னா, மேல உலகத்தில் நான் பத்திரமா இருக்கணும். அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இதெல்லாம் செய்தோம்னா புண்ணியங்கள் உண்டாகும். நம்ம இறந்த பிறகு நல்ல இடத்துக்கு போவோம், இல்லைன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு பாபத்திலேருந்து விடுபடுவதற்கு சில புண்ணிய கர்மங்களை செய்கிறான். அதனால் வைதிக லௌகீக கர்மங்களை அவன் கடைபிடிக்கிறான். இதெல்லாம் அவனுடைய கட்டுப்போடுகின்றது. இப்போ என்னாச்சு? லௌகிக கர்மாவும் செய்தாகணும், வைதிக கர்மாவும் செய்தாகணும். இந்த கர்மம் 3ம் செய்து முடித்த பிறகு என்ன ஆகும்? இருதயத்தில் இருக்க இந்த முடிச்சாகிய அவித்யா, காமம், கர்மம் உன்னை பந்தப்படுத்துகின்றன. தயவுசெய்து நீங்கள் எப்படி பந்தப்படுத்துன்னு பாருங்கள். அவித்யா உங்களை பந்தப்படுத்தலை, ஆசை தான் உங்களை வந்து தூண்டுது. ஆனால் ஆசையை தூண்டுறதுக்கு அவித்யா காரணமாக இருக்குது. அவித்யா உங்களை பந்தப்படுத்துதுன்னு வச்சுங்க, தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் பந்தத்தில் தான் இருக்கிறீங்க, ஆனால் விடுதலை இருக்கிறீங்க. அறியாமை தான் இருக்குது. தூக்கத்தில் நமக்கு ஆத்மாவை பற்றியும் அறியாமல் இருக்குது, உலகத்தை பற்றியும் தெரியல, 2 நான் இருக்கிறத பற்றியும் தெரியல, ஒன்றும் தெரியலனாலும் அவித்யா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் விழித்து கொள்ளும்போது அவித்யா காமத்தை தூண்டுகிறது, காமம் கர்மத்தை தூண்டுகிறது. கர்மம் செய்யணும்னா என்னென்ன வேணும்? கர்மம் செய்யணும் உங்களுக்கு என்னென்ன வேணும்? உடம்பு வேணும், மனம் வேணும், இல்லையா? இந்த உடம்பும் மனமும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிறக்கணும். பிறந்தா அவித்யா, அவித்யாவினால காமம், காமத்தினால கர்மம், கர்மத்தினால உடம்பு இருந்தால் பாவ புண்ணியம் இருந்தால் மறுபடியும் பிறப்பு வந்து அவித்யா. இப்போ என்னாச்சு? இது ஒரு சுழற்சியாக போகிறது. அறியாமையினால் காமமும், காமத்தினால் கர்மமும், கர்மத்தினால் உடம்பும் மனமும் தேவைப்படுகிறது. 2 மனமும் இருந்ததுன்னா பாவ புண்ணியங்கள் செய்ய வேண்டி வரும். பாவ புண்ணியங்கள் செய்தால் அனுபவத்திற்கு மறுபடியும் உடம்பு மனமும் வேணும். மறுபடியும் உடம்பு மனம் எடுத்தோன்னா அவித்யா, காமம், கர்மம், உடம்பு மனம், பாவ புண்ணியம், மறுபடியும் பிறப்பு. இது பேர் தான் சம்சாரம். சம்சார சாகரம், கடல். இது சம்சாரத்துக்கு இன்னொரு பேர் பவம். என்னுடைய அளவை நான் விருத்தி செய்ய வேண்டும். பிகாஸ் ஐ எம் ஸ்மால் அண்ட் இன்சிக்னிஃபிகண்ட். நான் சிறுமையாகவும் முக்கியமானவும் இல்லாததனால் நான் பெருமையாகவும் முக்கியமானவும் ஆகணுங்கிறது தான் எல்லாருடைய வாழ்க்கை. அது வந்து பவம். அப்படி ஆகணுங்கிற நிலை. அந்த பவமும் பவசாகரம் என்று சொல்வார்கள். பவசாகரம் கரையேறலாம் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த கரையேறதுக்கு ஒரே வழி, இந்த இருதய கிரந்தியை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். இந்த உண்மை உங்களுக்குள்ளே இருந்தாலே போதுங்க, மீதியெல்லாம் அதுவே பார்த்துக்கும். நீங்கள் தானாக மாறிடுவீங்க. இந்த அவித்யாவும் காமமும் கர்மமும் தான் என்னை வந்து கட்டுப்படுத்துகின்ற முக்கியமான முடிச்சுகள் என்று தெரிந்து கொண்டு, அவித்யா என்பது என்ன, காமம் என்பது என்ன, கர்மம் என்பதனை நீங்கள் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் வச்சுங்க. காமம் என்பது ஆசை, ஆசை என்பது உன்னுடைய அளவை அதிகப்படுத்திக் கொள்ளுதல். அந்த ஆசையின் அளவை அதிகப்படுத்த காரணம் உன்னுடைய அறியாமை. ஏன் அறியாமை? நீ அளவற்றதை அறியாதனால, உன்னை நீ அளவற்றவன் என்று அறியாதனால, அளவுடையவன் என்று முடிவு கட்டி கொண்டதுனால அளவை அதிகப்படுத்துவது காமமாகி, அதுவே கர்மமாகி மறுபடியும் தெரியுது. அப்போ இதுக்கு முதல் முடி என்னங்க? அவித்யா. இது போனால் காமம் எப்படி இருக்கும்? காமம் போனால் உங்களுக்கு கர்மம் என்ன இருக்கும்?
கர்மம் போனால் உங்களுக்கு உடம்பு மனம் பற்றி தேவையா? பாவ புண்ணியம் தேவையா? எதுவுமே தேவையில்லை. விடுபட்டு இருக்கலாம். உடம்பும் இருக்கும், மனமும் இருக்கும், பாவமும் இருக்கும், புண்ணியமும் இருக்கும். உங்களை எதுவும் செய்யாது. என்றால் நீங்கள் மனமல்ல, உடம்பல்ல, சுத்த சைதன்ய ஆத்மா பரம்பொருள் என்று அந்த ஞானத்தில் இருக்கலாம். சரி, இந்த மந்திரத்தில் முக்கியமான பகுதியை நாம் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த உரையை கடந்த 3 நாள் வந்த வகுப்பை உற்று கவனித்து 2-3 முறை கேட்டிங்கன்னு சொன்னால் அது மொத்த உபனிஷன் படித்தனுடைய அறிவு அதில் இருக்குது. பகவத்கீதை முழுகும் படித்தா என்ன கிடைக்குமோ அது அத்தனையும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் சந்தேகம் இல்லாமல் தெளிவு பெறுவதும் வரை இந்த 3 வகுப்பை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு மனதில் புகுத்து கொள்ளுங்கள். தானாக உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஞான மலர்ச்சி ஏற்படும். திடீரென்று ஞானம்லாம் பிறகாது. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பேச்சிலே, உங்கள் நடவடிக்கையிலே ஒரு திருப்தி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மனதில் பரபரப்பு அடங்கிவிடும், பயம் நீங்கிவிடும். இது இல்லையே, அது இல்லை, எங்கள் குறையெல்லாம் போயிடும். அப்பப்போ வரும் பழைய பழக்க தோஷத்தினால நாம் திருப்புன்னு ஏதாவது ஒரு பொருளை எடுத்து மடைச்சி வைப்போம், இதை மடித்து வைப்போம், அதை சேர்த்து வைப்போம், அது இல்லையேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ஞானம் வந்த பிறகு இனிமேல் இது இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அது இருக்கும். இந்த பிறவிக்கு, இந்த பிராரப்துக்கு என்னெல்லாம் எனக்கு கொடுக்க போகிறோமோ அதெல்லாம் கட்டாயம் அனுபவிக்காமல் போகவே முடியாது. ஈஸ்வரன் உண்மையான அறிவுடையவன் என்றால், ஈஸ்வரன் நியாயவாதி என்றால், எனக்கு இந்த பிறவியில் என்னென்ன எனக்கு கொடுக்கணுமோ என்னுடைய பாவ புண்ணியத்துக்கு கட்டாயம் கொடுப்பார். நான் அதை எதிர்கொண்டு அனுபவிப்பேனாக. எந்த முணுமுணுப்புமின்றி, எந்த மனஸ்தாங்கலுமின்றி, எந்த குற்றம் குறையுமின்றி அவர் தருகின்ற அத்தனையும் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் வாழ்க்கையை நான் வாழ்வேனாக என்று வாழ்கின்ற மனநிலை இந்த ஞானத்தினால் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு மனதில் ஒரு சாந்தியும், பேச்சில் ஒரு தூய்மையும், மனதில் ஒரு தெளிவும், உறவில் ஒரு புதுமையான ஒரு ஆனந்தத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சக உறவினர்களுக்கும் மக்களோடு கிட்டே உங்களுக்கு எப்படி மனம் வெண்மையாக இருந்து கொண்டு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், அவங்க இருக்கலாம், அவங்க தப்பு செய்யலாம், மோசமான நடவடிக்கைகளை செய்யலாம். ஆனால் அதை பார்த்து கொண்டும் அவர்கள் மீது கொஞ்சம் கூட நமக்கு வெறுப்பும் இல்லாமல் அவருடைய கனிவோடும் தாயன்போடும் பார்க்கின்ற ஒரு சுபாவம் உங்கள்கிட்ட வருவதை நிச்சயம் நான் எதிர்பார்க்கிறேன். அது நடக்கும். அடுத்ததுக்கு போவோம். சர்வ சம்சயா, அனைத்து விதமான சந்தேகங்களும் சித்தியந்தே சிதைந்து செய்கின்றன, மறைந்து போகின்றன அப்படின்னு. இப்போ சம்சயா என்பது என்ன என்றால், நம் மனதில் இருக்கின்ற, அறிவில் இருக்கின்ற அனைத்து ஐயங்கள் என்று அர்த்தம். சரி, அது வேணால் அடுத்த வகுப்பு பார்த்துக்கலாமா? இன்னும் இந்த மந்திரத்தில் 2 சொற்கள் இருக்குது, சம்சயம், கர்மம். அது முடிஞ்சதுன்னா முண்டக உபநிஷத்தில் மொத்த உபநிஷத்தினுடைய உபதேசமுமே முற்று பெறுகிறது. அதுக்கப்புறம் ஞானியின் நிலை, இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் கொடுப்பார். சில நல்ல பண்புகள், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில நிதித்தியாசனங்கள் போன்றதெல்லாம் இந்த முண்டக உபநிஷம் இனிமேல் சொல்லும். நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.